புரோவிடன்ஸ் மாலில் இலவச கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மற்றும் டைட்டன் ஐ சார்பில் நடைபெற்றது. புதுவை மாநில தலித் கிறிஸ்துவர் விடுதலை இயக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்தது. புதுச்சேரி மரப்பாலம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி எதிரே கஞ்சா விற்ற குற்றவாளி மற்றும் எதிரியை கொல்ல கத்தியுடன் திரிந்த குற்றவாளியையும் கைது செய்தது போலீஸ். புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். புரோவிடன்ஸ் மாலில் இலவச கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மற்றும் டைட்டன் ஐ சார்பில் நடைபெற்றது. புதுச்சேரி மார்ச் 30 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மற்றும் டைட்டன் ஐ சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் உள்ள புரோவிடன்ஸ் மாலில் நடைபெற்றது. இந்த கண் சிகிச்சை முகாமை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினரால் நடத்தப்பட்டது. இந்த மருத்துவ முகாம் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் அமைப்பின் தலைவர் ரொட்டேரியன் பிரேம் ராஜா தலைமை தாங்கினார். செயலாளர் ரொட்டேரியன் காரன் பரோக், ப்ராஜெக்ட் டைரக்டர் ரொட்டேரியன் இந்திரநாத் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் லியோ குணாலன் ஆகியோர் முன்னிலையில் இலவச கண் சிகிச்சை முகாம் தொடக்கி வைக்கப்பட்டது. இதில் மருத்துவ முகாம் காலை 11 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை நடைபெற்றது. முகாமில் கலந்து கொள்ளும் அனைத்து மக்களுக்கும் இலவச கன்சல்டிங், இலவச மாத்திரை மருந்துகள் மற்றும் தேர்வு செய்யப்படும் நோயாளிகளுக்கு பேக்கேஜ் அடிப்படையில் சிறப்பு சர்ஜரி சிகிச்சையும் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுவை மாநில தலித் கிறிஸ்துவர் விடுதலை இயக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்தது. தலித் கிறிஸ்துவர் விடுதலை இயக்கம் சார்பாக தமிழ்நாடு புதுவை உயர்மட்ட ஆலோசனை குழு தலைவர் எம். சலத்தியன் தலைமையில் நிர்வாக குழுவினர் காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி. வைத்தியலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அவர்களை சந்தித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு முழு ஆதரவளித்தனர். புதுவையில் வாழும் அனைத்து தலித் கிறிஸ்துவர்களையும் சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு பிரசாரத்தை மேற்கொள்வோம் என்று கூறினார்கள். இதில் மாநில தலைவர் கருணாமூர்த்தி தொல்ரக், துணைத் தலைவர் அலெக்ஸ் தீமோன், பொருளாளர் அற்புதராஜ் மற்றும் பலர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிரணி துணைத் தலைவி ராஜேஸ்வரி தலைமையில் தேசிய மலர் மகளிர் ஒருங்கிணைந்த குழுக்கள் மூலம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலியார்பேட்டை அகத்தியர் ஹாலில் நடைபெற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேரிப்பதன் முடிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் பாபு, பொறுப்பாளர் செல்வ கணபதி, முருகன், பத்மநாபன், விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரப்பாலம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி எதிரே கஞ்சா விற்ற குற்றவாளி மற்றும் எதிரியை கொல்ல கத்தியுடன் திரிந்த குற்றவாளியையும் கைது செய்தது போலீஸ். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட மரப்பாலம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பதாக வந்த தகவலை தொடர்ந்து தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்சவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் JP ராஜவேல், கலைநிதி, ஸ்டீபன் உட்பட காவலர்கள் விரைந்து சென்று அப்பகுதியில் கஞ்சா விற்று கொண்ட நபரை மடக்கு பிடித்து அவரிடம் இருந்து 10,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்ததில் புதுச்சேரி ஓகேபாளையம் ஐயனார் கோவில் வீதியை சேர்ந்த சந்திரசேகர் மகன் அரவிந்த் என்கின்ற அரவிந்த்ராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது மரப்பாலம் துணை மின்துறை எதிரே சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடம் எதிரியை கொள்ள கத்தியுடன் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து கத்தியை பறிமுதல் செய்து மேலும் விசாரணையில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் அம்பேத் நகர் தெருவை சேர்ந்த வஜ்ரவேல் மகன் வடிவேல் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து கஞ்சா குற்றவாளி உட்பட இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது முதலியார்பேட்டை போலீசார். புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பாஜக நிர்வாகிகள் சார்பில் மேல தாளத்துடன் 60 அடி உயர மாலை ராட்சத கிரேன் மூலம் அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டமான ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ராஜ்பவன் தொகுதியில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தொகுதி முழுவதும் கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் வசதி, நீர்ப்பாசன வசதி மற்றும் சாலை வசதி என 275 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த ரங்கசாமி, சுமார் 216 வீடுகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றார்.
அது மட்டும் இல்லாமல் கடந்த 2023-24 ஆண்டில் சுமார் 22,300 பேருக்கு 7,5 கோடி ரூபாய் செலவில் உதவித் தொகைகள் மற்றும் 6,200 மீனவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் உரிய காலத்தில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், சுமார் 9,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது என்று அடுக்கடுக்காக மாநில அரசின் சாதனையை பட்டியலிட்டார். மேலும் புதுச்சேரியில் தொழில் வளர்ச்சி அடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியா கூட்டணி ஆரம்பத்திலிருந்து எத்தனை நாள் எத்தனை கட்சிகள் அதில் இருந்தனர், தற்போது அந்த கூட்டணியின் சொற்ப காட்சிகளே உள்ளனர் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சிக்கு வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் மற்றும் பாஜக வேட்பாளருக்கு பாஜக தொண்டர் ஒருவர் 55 அடி உயரத்தில் கிரேன் மூலம் மாலை அணிவித்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் நடைபெற்ற கடந்த கால ஆட்சியின் போது எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களுக்கும் செயல்படுத்தாமல் வெறும் போராட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்க்கட்சியினர் உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் எத்தனை நாள் எத்தனை கட்சிகள் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். தற்போது அக்கூட்டணியில் சொற்ப கட்சிகளே மட்டுமே உள்ளதாக கடுமையாக விமர்சித்ததை தொடர்ந்து இந்த பிரச்சாரம் சின்னையாபுரம், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கு வாக்களித்து உங்களது வாக்குகளை வீணாக்க வேண்டாம். மத்திய அமைச்சராக போது நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. +2 மாணவர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி வந்துவிட்டது. என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், என்ன படிப்பிற்கு என்ன வேலை, உயர்கல்வி குறித்த உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் உடனடி தீர்வு. தினமலர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இணைந்து வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சி 2024. +1, +2 மாணவர்களே, உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உன்னத நிகழ்ச்சி. வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் டாப் துறைகள்: மெட்டாவர்ஸ், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, மிஷின் லர்னிங், ஓபன் AI துறையில் உள்ள வாய்ப்புகள், நீட், JEE தேர்வுகளில் சாதிக்க டிப்ஸ், கலை அறிவியல் மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய திறன்கள், கல்வி வல்லுநர்கள், தொழில் முனைவோரின் நேரடி ஆலோசனை, பல்வேறு கல்லூரிகளின் அரங்குகள், கருத்தரங்கில் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலளித்து பாராட்டு மழையில் நனைய வாருங்கள். கல்வி மற்றும் வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான கல்வி திருவிழா. இன்றே www.kalvimalar.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யுங்கள் அல்லது 9150574442 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஹாய் என மெசேஜ் அனுப்பவும். வழிகாட்டி சிறப்பு புத்தகம் இலவசம். Powered by Sri Ramakrishna Educational Institutions, Amartha Vishwa Vidyapeetham. Co-sponsor Rajalakshmi Institute of Technology. இணைந்து வழங்குபவர்கள் சூப்பர் ருசி பால், 92.7 பிக் FM, S மீடியா, Aqua Green Package Drinking Water. நாள் மார்ச் 29, 30, 31. இடம் ஜெயராம் கல்யாண மண்டபம், சித்தன்குடி, புதுச்சேரி. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை. அனுமதி இலவசம். புரோவிடன்ஸ் மாலில் இலவச கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மற்றும் டைட்டன் ஐ சார்பில் நடைபெற்றது. புதுவை மாநில தலித் கிறிஸ்துவர் விடுதலை இயக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்தது. புதுச்சேரி மரப்பாலம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி எதிரே கஞ்சா விற்ற குற்றவாளி மற்றும் எதிரியை கொல்ல கத்தியுடன் திரிந்த குற்றவாளியையும் கைது செய்தது போலீஸ். புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்.